கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நமது கிறிஸ்துமஸ் நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all a joyful Christmas. கிறிஸ்துவனுடைய பிறப்பு உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்து போட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நமக்கும் அதுதான் உண்மை. கிறிஸ்து நம் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக வருவதற்கு முன் இருந்த வாழ்க்கை வேறு. அவர் நம்முடைய சொந்த இரட்சகராக மாறிய பிறகு நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கு, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு, சோர்விலிருந்து தைரியத்துக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்து வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:26 அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார்: அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உங்களிடத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:16 இவ்விதமாக சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், கிறிஸ்துமஸ் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரு நாள். அடுத்து, கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு உண்டாகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆற்றல் நிறைந்த வாழ்க்கை, பலம் நிறைந்த வாழ்க்கை, பலவீனம் நீங்கி, சோர்வு நீங்கி, ஒரு நம்பிக்கை பிறக்கிற வாழ்க்கை. லூக்கா 1:34 இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. அதற்கு தேவதூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய பலன் உன் மேல் நிழலிடும். அதுதான் கிறிஸ்துமஸ். மரியாள் கர்ப்பவதியாகி தேவகுமாரனை பெற்றெடுத்ததுதான் கிறிஸ்துமஸ். அது எப்படி நடந்தது தெரியுமா? மரியாளின் பலத்தினால் அல்ல, புருஷனை அறிந்ததினால் அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, முழுக்க முழுக்க ஆவியின்படி, முழுக்க முழுக்க தேவனுடைய ஒத்தாசையால், தேவனுடைய செய்கையால், தேவனுடைய பலத்தால். தேவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? அது தேவனுடைய செய்கை அடங்கியது, தேவனுடைய கிரியை அடங்கியது. ஆம், இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டது போல இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை எதை குறித்தாகலும் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற நேரடியான வார்த்தை, இது உங்களால் ஆகாது, ஆனால் தேவனால் ஆகும். கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, இரண்டாம் ஆதாம். ஆண்டவர் ஆதாமை படைத்த பொழுது ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம்: உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியாக தம்முடைய சாயலிலே படைத்த ஆதாமை தேவன் அழைத்து அவர்களை, ஆதாமையும் ஏவாளையும் அவர்களை ஆசீர்வதித்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். தேவன் படைத்த முதல் ஆதாம், மனுக்குலத்தின் மொத்த உருவமாகிய முதல் ஆதாம் ஆளுகை செய்யும்படி படைக்கப்பட்டார். தேவனுக்கு நம்மை குறித்து திட்டம், நாம் ஆள வேண்டும், சூழ்நிலையை ஆள வேண்டும், சத்துருவுடைய சூழ்ச்சிகளை ஆள வேண்டும், நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை ஆளுகை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி மேற்கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்த ஒரு ஆளுகையை இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே தான் பெற்றுக்கொண்ட அந்த ஆளுகையை இழந்து போனான். கிறிஸ்து ஏன் வந்தார்? இழந்து போன அந்த ஆளுகையை மீட்கும்படி வந்தார். எனவேதான் அவருக்கு இரண்டாம் ஆதாம் என்று பெயர். அவர் அந்த ஆதாம் போல தோற்றுவிடவில்லை, அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டார். மத்தேயு 28:18 இயேசு சொல்கிறார்: இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? முதல் ஆதாமுக்கு வந்த ஆளுகை பூமியை ஆண்டுகொள் என்பது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவுக்குள் நமக்கு வந்திருக்கிற ஆளுகை வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடைய வாழ்க்கை. அப்படி என்றால் என்ன? உங்களை எதிர்க்கிற ஒரு பிசாசுகளும் உங்களை ஜெயிக்க முடியாது. வானத்தில் வான மண்டல பொல்லாத ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வான மண்டல பொல்லாத ஆவிகளும் நம்மை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சகல ஆவிகளின் மேலும், சத்துருவின் சகல வல்லமைகளின் மேலும் அவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். கொலோசேயர் 1:13 என்ன சொல்லுகிறது தெரியுமா? இருளின் ராஜ்யத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை வைத்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த இருளின் ராஜ்யமாகிய உலகத்தின் எந்த கிரியைகளும் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு இனி இடம் இல்லை. காரணம், கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறார்.
இப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை தரும்படிதான் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை நம்மிடத்திலே அனுப்பினார். ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை, ஆற்றல் நிறைந்த வாழ்க்கை, ஆளுகை நிறைந்த வாழ்க்கை. அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே நாம் வீடுகளை அலங்கரிப்பதும், குடில்களை வைப்பதும், இன்னும் சின்ன குழந்தையாக இயேசுவை பார்ப்பதுமாகத்தான் இருப்போம். ஆனால் அவர் இன்னும் சிறு குழந்தை அல்ல. அவர் இன்னும் நாம் கொஞ்சி விளையாடுகிற குழந்தை இயேசு அல்ல. அவர் அண்ட சராசரத்தையும் ஆளுகிற மாபெரும்